ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை சொல்லியிருந்தேன் இல்லையா, பருப்பு கீரை இப்போ வேக வைக்கிறது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் முட்டை காரம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் சாதம், இதுலேயும் சாதம் இருக்குது. இது நைட்டு பழைய சாதம் கொஞ்சம் மீந்துச்சு, நேற்று நைட்டு வடித்தது. அதனால் அதை அப்படியே சூடு பண்ணி வடித்து வச்சுட்டேன். திருப்பி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இதில் வடித்து வச்சுருக்கேன், மதியானத்துக்கும் நைட்டுக்கும். அதோடு பார்த்திங்கன்னா ரசம், இதெல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கீரை மட்டும் போட்டு வேக வச்சுட்டேன்னா கடைஞ்சிருவேன். முட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கீரை தான் இப்போ இந்த பாலக்கீரை சொன்னேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த கீரை தான் இப்போ நான் ஆஞ்சி வச்சுருக்கேன். அது கழுவிட்டு இதில் போட்டு வேக வச்சுட்டு அரைச்சிட்டுன்னா சமையல் ரெடி ஆகிடுச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது மட்டும் தான் ரெடி பண்ணணும். பையன் வரவும் கரெக்டாக சாப்பிடவும் கரெக்டாக ரெடியாக இருக்கும் சமையல் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் பாத்திரம் கிடக்கு, அதை விளக்கிட்டு அது தண்டெல்லாம் பாருங்கள், கீரை ஆஞ்சா இல்லையா, அந்த கீரையோட தண்டு எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். அந்த தண்டெல்லாம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது இந்த கீரையோட தண்டு. இது பார்த்திங்க, இந்த பூ போடலாமான்னு தெரில, கீரையில் இருந்தது நான் போடலை. இது என்ன அப்படின்னு தெரியல, அழகாக இருக்குது பாருங்களேன் கலர். இதுதான் இந்த கீரையோட தண்டுங்க. எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். இதில் பாதி கீரை மீந்துடுச்சு. அதுவே எங்கள் 2 பேருக்கு ஜாஸ்தி, ஒரு வேலைக்கு தானே அப்படின்ட்டு பாதி கீரை எடுத்து வச்சிட்டேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். எடுத்து வச்சிட்டேன். பூ பாருங்கள் அழகாக. காலையில் முட்டை இருந்தது, இப்போ ஃபேன் காற்றுல வைக்கும் நல்லா பூத்துடுச்சு. கீரையிலே அழகான பூ இருக்குது பாருங்கள். இந்த கீரை இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம், எடுத்து வச்சிட்டேன் மக்களே. அவ்வளோதான், எங்கள் வீட்டில் சமையல் முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டிலலாம் சமையல் முடிச்சிட்டிங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம். பை, டாட்டா.